ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை தேவதை சமையல். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாங்காய் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாங்காய் முட்டை பொரியல் செய்கிறதுக்கு ஒரு புளிப்பில்லாத மாங்காவாக எடுத்துக்கோங்க. 4 முட்டை எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாங்காவை தோல் சீவி எடுத்துக்கலாம். கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தேவை பாதி மாங்காய் தான். மாங்காவை தோல் சீவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதை நாம் காய் துருவலை வச்சு துருவிக்க போகிறோம். பாதி மாங்காய் துருவிக்கலாம். சின்ன இதாக இருக்குல்ல, அந்த துருவலை யூஸ் பண்ணுங்கள். பெருசு வேணாம். சின்னதாக இருந்தால் தான் முட்டை போட்டு பொரியல் பண்ணும்போது இது நல்லாயிருக்கும். பாதி மாங்காவை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொத்தமல்லி இலையை வாஷ் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் போல் உப்பையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஒரு பவுலில் துருவின மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காவை சேர்த்துட்டு இதில் நாம் இப்போது அரைச்ச விழுதை சேர்க்க போகிறோம். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தெருளாக இருக்கக்கூடாது. இப்போது இந்த மாங்காயில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கையில் மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா பிசைஞ்சிக்கோங்க இந்த மாதிரி. அடுத்து இப்போ ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வதக்கி விடலாம். அடுத்து இது கூடவே கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து நான் இப்போது 4 முட்டை சேர்க்க போகிறேன். முட்டையை ஸ்ட்ரெயிட்டாகவே உடச்சி ஊற்றிக்கலாம். பீட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. 4 முட்டையை சேர்த்துட்டு இதை இப்போது நாம் வதக்கி விடுவோம். மஞ்சக்கருலாம் நல்லா கரையிற மாதிரி வதக்கிக்கோங்க. மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் நாம் இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மல்லி இலையை சேர்த்த மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து வதக்கி விடுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு, நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா 2 சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து 2 வதக்கிட்டு அடுத்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அவ்வளோதான். இப்போது பரிமாறிட வேண்டியதுதான். மாங்காய் முட்டை பொரியல் ரெடி. இது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக்கை எங்கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் மை தேவதை சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.